Welcome students. Now we are going to learn the determinants of elasticity of demand. In the previous session, we understand about the concept of elasticity of demand. What is elasticity of demand? Elasticity of demand na price change ஆகுறதுனால எந்த ரேட்ல டிமாண்ட் சேஞ்ச் ஆகுறத பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் elasticity of demand ன்னு பார்த்தோம். Now we are going to understand the determinants. There are many factors that determines the degree of price elasticity of demand. Some of them are described below. Availability of substitute. If close substitute are available for a product, then the demand for that product tends to be very elastic. If the price of that product increases, buyer will buy its substitute. Hence, fall in its demand will be very large. Hence, price elasticity will be larger. Example, vegetables. For example, vegetables எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சீசனில் பிரிஞ்சாலோடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸ் பெர் கேஜியாக 100 rupees 150 rupees அந்த மாதிரி விற்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக வேறு வெஜிடபிள் யூஸ் பண்ணுறோம், பிரிஞ்சாலோட கன்சம்ஷனை குறைச்சிப்போம். ரைட். ஃபார் சால்ட் no close substitute are available. Hence, even if price of salt increases, the fall in demand may be 0 or less. Hence, salt is price inelastic. The substitute available இருக்கிற ப்ராடக்டோட எலாஸ்டிசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். சப்ஸ்டிடியூட்டே இல்லாத பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் மாதிரியான பொருட்களுக்கெல்லாம் எலாஸ்டிசிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும். மேபி இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா ப்ரைஸ் இன்எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். Next, proportion of consumer income spent. If smaller proportion of consumers' income is spent on particular commodity, say X, price elasticity of demand for X will be smaller. Take for example, salt. People spend very small proportion of their income on salt. Hence, salt will have small elasticity of demand or inelastic. அதாவது கன்சியூமர் வந்து ஒரு பொருளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் ரொம்ப குறைவாக இருக்கும்போது அதோட எலாஸ்டிசிட்டியும் ரொம்ப குறைவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது இன்எலாஸ்டிக்காக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. இப்போ சால்ட்டுக்கு நம்மளுடைய ஒரு மந்த்லி இன்கமில் சால்ட்டுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கமாடிட்டியோட எலாஸ்டிசிட்டி வந்து இன்எலாஸ்டிக்காக இருக்கும் அல்லது லெஸ் எலாஸ்டிக்காக இருக்கும். Next, number of uses of commodities. If a commodity is used for greater number of uses, its price elasticity will also be larger. For example, milk is used as buttermilk, curd, ghee, and for making ice cream, etc. Hence, even the small fall in the price of milk will tempt to the consumer to use more milk for many purposes. Hence, milk has greater price elasticity of demand. நிறைய யூசஸ் இருக்கிற கமாடிட்டிஸ், அதாவது மல்டிபிள் யூசஸ், ஒரு கமாடிட்டியை நம்ம வந்து பல்வேறு விதமாக நம்ம வந்து பயன்படுத்துகிற மாதிரியான கமாடிட்டிஸுக்கு அதோட எலாஸ்டிசிட்டி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்லைட் சேஞ்ச் இன் ப்ரைஸ் வில் லீட் டு கிரேட்டர் சேஞ்ச் இன் டிமாண்ட். மில்க் எடுத்துட்டோம்னா நம்ம வேரியஸ் பர்பஸ்க்கு அதை வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரிங்கிங் ஆஃப் மில்க், காஃபி, டீ, அதர்ஸ் மேக்கிங் மில்க் ஸ்வீட்ஸ், பட்டர் மில்க், ஐஸ்கிரீம்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது த ஸ்மால் ஃபால் இன் ப்ரைஸ் இன் மில்க் வில் லீட் டு கிரேட் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ஃபார் மில்க். நம்ம வந்து விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னா 1 லிட்டர் 40 rupeesலேருந்து நமக்கு 15 rupeesக்கு அவைலபிளாக கிடைக்குதுன்னா நம்ம அதை நிறைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறையா பன்னீர், சீஸ் அந்த மாதிரியான நிறையா வந்து அதுலேருந்து நிறைய பொருட்கள் வந்து நம்ம வந்து உருவாக்கி அதை வந்து நம்ம வந்து கன்சியூம் பண்ணுவோம். Isn't it? Understand? Then complementary between goods. For example, along with petrol, lubricating oil is also used for running automobiles. Here, a rise in the price of lubricating oil may not reduce the demand for lubricating oil. Hence, the complementary good, here lubricating oil will be price inelastic.
காம்ப்ளிமெண்ட்ரியாக இன்னொரு பொருளோட கூட்டாக பயன்படுத்துகிற பொருளுக்கு அது ப்ரைஸில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருந்தாலும் அதோடைய டிமாண்டில் எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பெட்ரோல் கூட நம்ம வந்து சேர்ந்து எதை பயன்படுத்தினா லூப்ரிகேட்டிங் ஆயில். ஸோ ப்ரைஸ் ஆஃப் லூப்ரிகேட்டிங் ஆயில் நம்ம இன்க்ரீஸ் ஆகுறதுனால டிமாண்ட் ஃபார் லூப்ரிகேட்டிங் ஆயிலுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. ஏன்னா அது அலாங் வித் பெட்ரோல் நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ தெர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் demand for lubricating oil. Next factor is time. In the long run, the price elasticity of demand for many goods will be larger. This is so because in the long run, many substitutes can be discovered or invented. ஏன்னா லாங் ரனில் எப்போவுமே இந்த எலாஸ்டிசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா லாங் ரனில் பார்த்தா நிறைய சப்ஸ்டிடியூட் வந்து இன்வென்ட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஒரு பொருளுக்கான சப்ஸ்டிடியூட் வரலாம், அதே மாதிரியான இன்னொரு பொருள் வரலாம். ஸோ அதில் வந்து எலாஸ்டிசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். தேர்ஃபோர் த டிமாண்ட் இஸ் ஜென்ரலி மோர் எலாஸ்டிக் இன் த லாங் ரன் தென் இன் த ஷார்ட் ரன். In the short run, bringing out new substitute is difficult. ஷார்ட் பீரியடில் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நியூ சப்ஸ்டிடியூட்டை வந்து நம்ம வந்து இன்வென்ட் பண்ணுறதுலையோ அது மாதிரி நிறையா த அவைலபிலிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூட் இஸ் நாட் பாசிபிள் இன் த ஷார்ட் ரன். ஸோ அதில் வந்து ஷார்ட் ரனில் எலாஸ்டிசிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் கமாடிட்டிஸ்க்கு. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த மெஷர்மெண்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். There are three methods of measuring price elasticity of demand. First method is the percentage method. The formula for calculating percentage method is EP is equal to delta Q divided by delta P multiplied by P divided by Q. It is also known as ratio method. When we measure the ratio as EP is equal to percentage change in quantity demand divided by percentage change in price. Here percentage delta Q refers to percentage change in demand. Percentage delta P refers to percentage change in price. Q refers to quantity demand, P refers to price of the commodity. Next method is total outlay method. Marshall suggested that the simplest way to decide whether demand is elastic or inelastic is to examine the change in total outlay of the consumer or total revenue of the firm. அதாவது கன்சியூமரோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வச்சோ அல்லது ஒரு ஃபேமுடைய டோட்டல் ரெவன்யூவை கன்சிடர் பண்ணியோ we can measure the elasticity of demand. Total revenue is equal to price multiplied by quantity sold. TR is equal to P multiplied by Q. The total outlay method can be explained with the help of a schedule. Look at the schedule. If price is 150 rupees, the quantity demanded is 3 units. Total outlay is 450. And here the elasticity is E is greater than 1. If price is 125, the quantity demanded is 4 units and total outlay is 500. If when price is 100, the quantity demand is 5 units and total outlay is 500. Both these cases, elasticity of demand is equal to 1. When price is reduced to 75 rupees, the quantity demand is 6 units. The total outlay is 450. Here we understand one thing where there is inverse relation between price and total outlay. ப்ரைஸுக்கும் டோட்டல் அவுட்லேக்கும் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அந்த இதில் டிமாண்ட் இஸ் எலாஸ்டிக்காக இருக்குது. லுக் அட் த டேபிள். ப்ரைஸ் 150 rupeesலேருந்து 125 ரெடியூஸ் ஆகும்போது குவான்டிட்டி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, டோட்டல் அவுட்லே ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ப்ரைஸ் குறையும் போது டோட்டல் அவுட்லே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தெர் இஸ் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் டோட்டல் அவுட்லே. அந்த கேஸில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டுத்துலேயும் elasticity of demand greater than
1. If price total outlay directly related with each other அப்படின்னா இந்த இடத்துல price elasticity எப்படி இருக்கும்னா it's less than 1. Price reduced to 100 to 75. What will happen in total outlay? Total outlay also reduced to 500 to 450. Right, ரெண்டுமே இந்த இடத்துல குறையுது. There is direct relationship இருக்கும்போது இந்த இடத்துல elasticity ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ E is less than 1. டோட்டல் அவுட்லேல எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா E is equal to 1. Understand? Next, going to understand the point or geometrical elasticity. When the demand curve is a straight line, it is said to be linear. Graphically, the point elasticity of a linear demand curve is shown by the ratio of the segment of the line to the right and to the left of the particular point. Point elasticity எப்படி calculate பண்ணோம்? The formula is lowest segment of the demand curve. The lowest segment of the demand curve below the given point divided by upper segment of the demand curve above the given point. Look at the diagram. Upper segment la look at the upper segment. EP is infinite இருக்கும். And lower segment la EP is 0 and middle segment la EP is equal to 1. At the point between P and Q, EP is greater than 1. The point S, EP is less than 1. Where EP is equal to L divided by U. This is lower segment divided by upper segment. Where EP stands for point elasticity, L stands for the lower segment and U for the upper segment. Okay. Next, going to understand the importance of elasticity of demand. The concept of elasticity of demand is a much practical importance. Price fixation. Each seller under monopoly and imperfect competition has to take into account elasticity of demand while fixing the price for his product. If the demand for the product is inelastic, he can fix a higher price. ஒரு பொருளுடைய டிமாண்டில் எந்த மாற்றமும் இருக்காது. வாட் எவர் மேபி த ப்ரைஸ், அதில் டிமாண்டில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அந்த மாதிரியான கமாடிட்டிக்கு என்ன பண்ணுவாங்க? ப்ரொடியூசர் கேன் ஃபிக்ஸ் ஹை ப்ரைஸ். Production. Producers generally decide their production level on the basis of demand for the product. Production level determine பண்ணக்கூடிய ஃபேக்டர் என்னன்னா the level of the demand. Next, distribution. Elasticity of demand also helps in the determination of rewards for factors of production. International trade. Elasticity of demand helps in finding out the terms of trade between two countries. Terms of trade depends upon the elasticity of demand for the goods of two countries. The trade the international trade la எப்படி அந்த terms of trade எப்படி determine பண்ணுவாங்கனாக்க elasticity of demand for the goods of both the countries. Next, public finance. Elasticity of demand helps the government in formulating tax policies. For example, for imposing tax on a commodity. Elasticity அதிகமாக இருக்கிற ஒரு கமாடிட்டிக்கு வந்து they fix less tax. Inelastic இருக்கிற கமாடிட்டிக்கு they fix high tax. Nationalization. The concept of elasticity of demand enables the government to decide over nationalization of industries. ஒரு இண்டஸ்ட்ரியை நேஷனலைஸ் பண்ணுறதுக்கு those who enjoying high profit, maximum profit enjoy பண்ணுற இண்டஸ்ட்ரீஸை வந்து the government will take over. ஸோ அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கும்போது எந்த இண்டஸ்ட்ரி வந்து மொனாப்போலி பவர் என்ஜாய் பண்ணுதோ
fixing high price for their commodities அப்படிங்கும்போது they enjoy huge profit. அந்த மாதிரி கன்சர்னை நேஷனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த elasticity of demand இந்த கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. These are the importance of elasticity of demand. I hope that you all understand about determinants of elasticity of demand and methods of measurement of elasticity of demand and importance of elasticity of demand. Thank you, students.